சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பவி, நீ சாரி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஜானு நீயும் மேட்சிங்கா தானே போடுறீங்க? பவி, உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன கலரு? நான் எதை கட்டினா உனக்கு என்ன? கல்யாணம் உனக்கு தானே? கீர்த்தி, கீர்த்தி, என்னாச்சு? என்னாச்சு கீர்த்தி? என்னாச்சு வாங்குற? சொல்லு. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. சொல்லு எப்படி இருக்க? கீர்த்தி, இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது சொன்னாதானே தெரியும். அந்த மனம் ஏதாவது சொன்னானா என்ன? எங்க அந்த ராஸ்கல்? என்ன கீர்த்தி சொல்லு. இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன நடந்துச்சு? கீர்த்தி சொல்லுமா, என்ன பிரச்சனை? இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு. கீர்த்தி, கீர்த்தி, அண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, நீ வா வா. டேய், என்னடா? அண்ணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது நைட் ஒருத்த வந்தால, அவனுக்கு என்ன? அவ நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் திருடன் இல்ல. அவ மகேஸ்வரி அக்காவை போட்டு தள்ளுறதுக்கு வந்தவன். அவனை அனுப்புனதே ராஜசேகர் அங்கிள் தான். அதுக்கு மனோவும் வாசுகியத்தையும் உடந்தையா இருந்திருக்காங்க. மனோ தான் அந்த ஆளையை ஏற்பாடு பண்ணிருக்கான். என்ன அண்ணி, நான் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்கேன், நீங்க இவ்வளவு கூலா இருக்கீங்க. தெரியும் கீர்த்தி. தெரியுமா? ராஜசேகர் தான் அனுப்பி வச்சிருப்பாருன்னு நல்லா தெரியும். ஆனா மனோ இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்னு இப்போ நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது. எப்படி அண்ணி, எல்லாம் தெரிஞ்சிருந்தா எப்படி அமைதியா இருக்கீங்க? சொல்லிருக்க வேண்டியதானே. யார்கிட்ட சொல்ல சொல்ற? இங்கதான், இங்க நம்ம வீட்ல தான். சொல்லியாச்சு. சொல்லியும் யாரும் நம்ம தயாரா இல்ல. ஏன் அண்ணி? உங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா என் நண்பனை பத்தி இனிமே எதுவுமே சொல்லாதன்னு சொல்லிட்டாரு. திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா? விடுங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன். போ, தாராளமா போய் சொல்லு. ஏன் நிலைமைதான் உனக்கும் வரும். யாரும் நம்ப மாட்டாங்க. முன்னாடி மாதிரி இல்ல கீர்த்தி. நாளைக்கு நேரம் ராஜசேகர் இந்த வீட்டு சம்பந்தி. அவரை பத்தி நீ என்னதான் சொன்னாலும் உங்க அப்பா நம்ப போறதில்ல. அவரை விடுங்க அண்ணி, மத்தவங்களாச்சும் யோசிப்பாங்கல்ல. யாரு? ஆதியா? அவன் தான் ராஜசேகர் செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டு சங்கவிய கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டானே. அவனே மாறிட்டான். இனிமே உங்க அப்பாவெல்லாம் மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல கீர்த்தி. அப்போ எல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒன்னும் தெரியாத மாதிரி சும்மா இருக்க சொல்றீங்களா? சொன்னா எதுவும் ஆக போறது இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அது எப்படி அண்ணி? அதெல்லாம் விட முடியாது. அந்த ஆள் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். அந்த ஆளை நான் இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. மனோவும் அத்தையும் அந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அண்ணி. அவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. யார் அவங்கள மன்னிச்சாலும் நான் விட போறதில்ல. ஏய் கீர்த்தி, 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 ஐயோ கீர்த்தி, என்னாச்சு உனக்கு? ஷோ, என்னாச்சு? வா வா, பாத்து படு படு. கீர்த்தி, என்னாச்சு? கீர்த்தி, ஐயோ கீர்த்தி, கீர்த்தி, டாக்டர் கொஞ்சம் உள்ள வாங்களே. என்னாச்சு பவித்ரா? கீர்த்தி கேத்துக்க பேசிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்ட. கொஞ்சம் வாங்க. ஐயோ என்னாச்சு? மறையோதம் போ.
டாக்டர் வாங்க. கீர்த்தி 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 என்னாச்சு கீர்த்தி? என்னாச்சு? அரவிந்த் என்னாச்சு? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாமா? இரு, அது என்னாச்சு என்னன்னு பாக்குறேன். அதுக்குள்ள எதுக்கு ஹாஸ்பிடல் பத்தி யோசிச்சு? தம்பி என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் பாருங்க, நான் பாக்குறேன். பவித்ரா தண்ணி குடி. கீர்த்தி ஐயோ, கீர்த்தி, என்னம்மா? என்னம்மா? கீர்த்தி எழுந்து கீர்த்தி. என்னப்பா ஆச்சு? கீர்த்தி எழுந்துரு கீர்த்தி. பயமா இருக்கு தம்பி, ஏதாவது திடீர்னு சொல்லுங்க. மயக்கம் போட்டு விழுந்தா ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் வெளில இருக்கீங்களா? ப்ளீஸ் நான் பாக்குறேன். ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாரும் வெளில இருங்க ப்ளீஸ். சரி வாங்க. பவித்ரா நீங்க போக வேண்டாம், நீங்க இங்க இருங்க.